வந்து இதான் மெரினா பீச் வந்திருக்கோம். இப்பதான் லேட்டஸ்டா அப்டேட் பண்ணிருக்காங்க இதை. அங்க பாருங்க, அங்க வந்து இந்த சேர்லாம் இருக்கு பாருங்க. நம்ம அங்கதான் போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக போறோம். போட்டோ எடுக்கலாம் சரியான ஸ்பாட்டா இருக்கு. இங்க நீங்க வந்து தாராளமா போட்டோ எடுக்கலாம். இங்க போட்டோ எடுத்தாதான் இதெல்லாம் வச்சிருக்காங்களே. இங்க மெரினா பீச் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. என்ன பக்கம் கிட்ஸ் விளையாடுறதுக்கு இந்த சைட்ல வாங்கிருக்காங்க. அடல்ட்ஸ்லாம் வந்து உட்காந்து என்ஜாய் பண்றதுக்கு மூங்கில் ஷெல்டர் மாதிரி போட்டுருக்காங்க. இந்த சைட்ல வந்து இந்த சைட்ல வந்து மூங்கிலே வந்து என்ட்ரன்ஸ் போட்டுருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இன்னொரு இந்த என்ட்ரன்ஸே பார்க்கல, ஆனா சைட்ல இருந்து பார்க்க சொல்றாரு. பாத்தீங்கன்னா ஃபாரின் நல்லா இருக்கும்ல, இந்த பீச் எல்லாம் வந்து படுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. மூங்கில்ல பார்க்கவே சும்மா தரமா இருக்கு. அதுக்காக ஒரு டென்ட் மாதிரிலாம் கொடுத்து அழகா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, மெரினால வந்து ஃபேமஸே வந்து இந்த குதிரை சவாரி தான். அது வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம முக்கியமா இங்க பாருங்க, குப்பையிலே வந்து 2 குப்பை இது வச்சிருக்காங்க. ஒண்ணு மக்கும் குப்பை, மக்காத குப்பை எல்லாம் வச்சு பயங்கரமா வந்து நீட்டா மெயின்டைன் பண்றதுக்கான எல்லா விஷயமும் பக்காவா பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஈகோ சிஸ்டம் மெயின்டைன் பண்றதா எல்லாமே வந்து மூங்கிலே பண்ணிருக்காங்க. நீங்க இந்தியாவுல வேலை செய்றீங்களா? இந்தியா ஆமா. அது இந்தியா ஒண்ணு, சென்னை வேலை இல்லாம 3 மாசம் வீட்டுல தான் இருக்கேன். சென்னை முதல்ல இதுதான் வந்து வேர்ல்டு 2nd லார்ஜஸ்ட் சீஷோர் பீச், மெரினா பீச். அந்த கடற்கரை வந்து எக்ஸ்க்ளூசிவா நானு, பிரசாந்த், ஐசக், அஜித் மற்றும் ரமணா இதோட பெசலைட் வந்திருக்கு மேல. ரொம்ப கிட்ட இருக்க பீச். அலையே சமம் இல்ல, நம்ம தான் கிட்ட இருக்க பீச். நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம் ப்ரோ. நான் மாத்தி சொல்றேன். ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணி வரோம் தனியா இருக்க பீச்ல. ரியாலிட்டியில அப்படி இல்ல பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கு வச்சுன்னா சில பேர் மூச்சுன்னு வராங்க. பாருங்க, இங்க இருந்து அந்த ஷோரூம் இவ்வளவு லாங் இருக்கு பாருங்க. அந்த வரைக்கும் பாருங்க, அங்க இருந்து ஆரம்பிக்குது இதோட கடற்கரையில இருந்து. இங்க இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு லாங் வரைக்கும் அதான் இருக்கு. வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. யாரும் கிடையாது. போன வீடியோ நீங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ மாசா எடிட் பண்ணது இவரு தான், அஜித். மாசா பாட்டுல வச்சிருந்தாரு. எப்படி ப்ரோ அடுத்த ட்ரிப் எங்க போலாம்? அடுத்த ட்ரிப் ஒண்ணு பிளான் பண்ணிருக்கோம் ப்ரோ. இந்த ட்ரிப்பே ஒண்ணு பிளான் பண்ணோம். பயங்கர பிளான் பண்ணீங்க. நாங்க வந்து இங்க காசிமேடு போலான்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். காசிமேடு ட்ரிப்பே கிடையாது ப்ரோ. அந்த ட்ரிப்புக்கே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் என் ஆளோட போகணும்னு ஒரு இது இருந்தது. அங்க வேணா நம்ம போலாம். எங்க ப்ரோ அது? கர்நாடகாவா? ஆமா. இன்னும் ஒரு 6 மணி நேரம் டிராவல். தமிழ்நாட்டை விட்டு இங்க இருந்து நாங்க இங்க காசிமேடு கொண்டு வரதுக்கு வந்து நூடுல்ஸ் ஆயிட்டேனே. கர்நாடகத்துக்கு கொண்டு வரது ஒரு விஷயத்துக்காக தான் போறது. என்ன தளபதி படத்துல வந்து ரஜினி லவ் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, அந்த பின்னாடி சில்லோட்ல வந்து நிப்பாரு. அந்த கோயிலுக்கு போனோம். அங்கதான். ஓ மை காட், ரொம்ப நாளா அங்க ப்ரோ. அதிகமா நீங்க லவர் கூட போகணும் ஆசைப்பட்டீங்க. அது வந்து வேணா சொல்லிட்டு போகும்போது போடி அப்படின்னு சொல்றதுக்கா அந்த சீன் கிரியேட் பண்ணலாம்னு போனீங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரிதான் ஒரு போஸ்ட் போட்டு இன்ஸ்டால அவ கூட போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஏதோ உங்களோட போக வேண்டியதா இருக்கு. சரி ப்ரோ, அங்க போய் நம்ம என்ன ப்ரோ எப்படி ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்? பிளான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இல்ல, ஸ்ட்ரைட்டா போறோம். அதே ஆங்கிள் போட்டுக்கிறோம், வந்துனே இருக்கிறோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இன்ஸ்டால போஸ்ட் போடுறோம். நம்ம காலைல போறோம், சாயங்காலம் இருட்டு வரைக்கும் நின்று வெயிட் பண்ணி போட்டோ எடுத்துட்டு அவ்வளவுதான் திரும்ப வந்து இருக்கோம். அவ்வளவுதான் மேட்ரு. எதுக்கு முக்கியமான விஷயமே அதுதானே. ஹோம் பாயிண்ட் அதுதான் போறது.